ஆக்டரும் எக்ஸ் எம்பியுமான ஜே.கே. ரித்தீஷ் அவர்கள் இன்னைக்கு இறந்துட்டாரு. ஸோ அவருடைய உடல் வந்து ராமநாதபுரத்தில் இருக்கிற தனியார் மருத்துவமனையிலேருந்து அவர் வீட்டுக்கு வந்து கொண்டு வரதுக்கான அந்த வேலைப்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு. அவருடைய வயது வந்து 46 தான். தமிழ் சினிமாவில் காணல் நீர் அப்படிங்கிற திரைப்படத்தின் மூலியமா அறிமுகமானார். கடைசியாக அவர் நடித்த படம் வந்து எல்கேஜி. ஸோ எல்கேஜி ப்ரமோஷன் அப்போ கூட ஆர்ஜே பாலாஜியாக இருக்கட்டும் இல்லை மற்றவராக இருக்கட்டும் எல்லாருமே வந்து சொன்னது வந்து ஜே.கே. ரித்தீஷ் வந்து உண்மையிலுமே ஒரு நல்ல மனிதர், நிறைய பேருக்கு வந்து உதவி பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. அண்ட் அது போக அவர் வந்து டைரக்டாக அந்த சேட்டலைட் சேனலுக்குலாம் அந்த ப்ரொமோஷனுக்காக அவங்க போனாங்கல்ல, அப்போ வந்து ஒரு டேலண்டடான ஒரு குழந்தையை பார்த்து அந்த குழந்தைக்கான மொத்த செலவு நானே ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாமே பண்ணியிருந்தாரு. ஸோ அப்பேற்பட்ட ஒரு நல்ல மனிதர் இன்னைக்கு நம்ம கூட இல்லை அப்படிங்கிறது எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக தான் இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எங்க தப்பு நடந்தாலும் அதை தட்டி கேட்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு தைரியசாலி அப்படின்னு கூட சொல்லலாம். இன்ஃபேக்ட் தமிழ் சினிமாவில் அந்த நடிகர் சங்கத்தில் நடந்த ஒரு சில பிரச்சனையை பார்ப்பா கூட அவர் வந்து குரல் கொடுத்துருந்துருக்காரு. ஸோ அப்பேற்பட்ட ஒருவர் தான் ஜே.கே. ரித்தீஷ். இன்னைக்கு வந்து இந்த நியூஸ் வந்து தமிழ் சினிமா வட்டாரங்களாக இருக்கட்டும் இல்லை அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், அவர் இந்த திமுக சார்பாக லோக்சபா எலெக்ஷனில் நின்று எம்பியா செலக்ட் ஆனார். ஸோ அவங்களுக்காக இருக்கட்டும், இது எல்லாமே மிகப்பெரிய ஒரு சோகமான நாள் அப்படிங்கிறத தாண்டி இது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக தான் இருக்குது. ஏன்னா 46 வயசில் அவருக்கு எப்படி ஹார்ட் அட்டாக் வந்துச்சு அப்படிங்கிறது, இது எல்லாமே பார்க்கும்போது லைஃப் ரொம்ப மிசரபிளாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட்டு நமக்குள்ளே வருது. ஸோ அவருடைய ஆத்மா சாந்தி அடைய நம்ம எல்லாருமே வந்து ப்ரே பண்ணிப்போம்.